டெய்லியும் காலைல எழுந்து வேலைக்கு போகிறவங்க மத்தியில் காலைல 6 மணிக்கு எழுஞ்சிட்டு ஃபோனை ஒரு மணி நேரம் நோண்டிட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு கஷ்டப்பட்டு வெளியே போயிட்டு வண்டியில் பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு இல்லைனா அதையும் தள்ளிக்கிட்டே போய்கிட்டு வேர்வை சிந்தி பெட்ரோலை போட்டுட்டு ஆஃபீஸில் போய் மேனேஜரில் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு எல்லாரும் முன்னாடி போலியோ நடிச்சுட்டு சாப்பிட காசு இல்லாமல் எவராவது ஒருத்தருக்கு ஒரு 20 ரூபா கிடைக்குமான்னு சொல்லிட்டு அதையும் தேடி எப்படியாவது கூகுள் பேல கடனை வாங்கிட்டு 4 இட்லியை சாப்பிட்டுட்டு ஓரமாக கொஞ்ச நேரம் உட்காரலான்னு பார்த்தா அப்போ தான் மேனேஜர் ஃபோன் அடிப்பார், இன்னுமா வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன். டைம் பார்த்தா 10:30 இருக்கும். போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டு கஸ்டமர் லொக்கேஷன் கஷ்டப்பட்டு ஏதாவது ஒன்று பேசிட்டு போய் அங்கே போய் நின்னா கஸ்டமர் ரொம்ப நேரம் பேசிட்டு கடைசியாக சொல்லுவாங்க, சாரி நான் அப்புறமா யோசிக்கிறேன்னு. அந்த அந்த ப்ரெஷரெல்லாம் தாண்டி இன்றைக்கி இருக்க சென்னை டிராஃபிக் எல்லாம் வண்டியை ஓட்டிட்டு நம்ம கடைசியாக ரூமுக்கு வந்து 6:30 உட்காருவோம். அப்போ தான் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஒன்று ஃபோன் ஓடாது, இல்லை பக்கத்தில் இருக்கோம் வா மச்சான் எங்கேயா போகலாமா, நமக்கு இருக்கிற டயர்டு அவனுக்கு என்ன தெரியும். நாம் அவங்க கூடயும் சுற்றிட்டு வந்துட்டு திரும்பி 9 மணிக்கு உட்காந்தோம்னா அதுக்கு வழக்கம் போல் தான் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு ஏதாவது ஒரு பிளானை பண்ணி ஏதாவது ஒன்று வச்சு சாப்பிட்டுட்டு வழக்கம் போல் போன உருப்பிடாமல் ஒரு 2 மணி நேரம் நோண்டிட்டு திரும்பி படுத்தோம்னா திரும்பி 6 மணி ஆயிடுது. இப்படி மாதங்கள் மட்டும்தான் போதே தவிர வாழ்க்கை மாற மாட்டேங்குது. என்னைக்கு மாறும் நானும் நோக்கி ஓடிக்கிட்டு